விழித்திறந்திருக்கும் போதே குடுங்கனவு ஒன்று என்னை துரத்த என் கண்களில் அவள் கோடி முறை சாக என்னிடம் அகப்படாமல் மறுபிறவி தரும் கருவியாய் நீ. உனக்கும் என் போல் வாழ ஆசைதான் போல. நாளைக்கு தேதி 26. என் நிவி என்னை விட்டு போக போற நாள். அது நேத்து நடந்துச்சு, இன்னைக்கும் நடக்க போகுது. ஏன்னா எனக்கு எல்லா நாளும் 26ஆம் தேதி தான். மிஸ்டர் அரவிந்த், உங்கள் குழந்தைங்க நல்லா இருக்காங்க. பட் உங்கள் ஒய்ஃபை எங்களால் காப்பாற்ற முடியல. வி ஆர் சாரி. என்னடா இன்னைக்கும் கனவு? இன்னைக்கும் கேட்ட கனவா? ஆமா, ஆனா இன்னைக்கு ரொம்ப உக்கிரமா இருந்துச்சு. சரி, இப்ப தூங்கு, நாளைக்கு பார்த்துக்கலாம். எங்க நிவி கூட்டு போற? வா சொல்றேன். இந்த காட்டுல நம்மள தவிர வேற யாரும் இல்லையான்னு? ஓ, இருப்பாங்களே. வேட்டைக்காரங்க, திருடனுங்க, அப்புறம் மலைப்பாம்பு, சிங்கம், புலி, சிறுத்தைன்னு இப்படி எக்கச்சக்கமா. அப்புறம் இங்க கூட்டு வந்திருக்க? சரி, இங்க போறனா சொல்லு. உனக்கு தான் கெட்ட கனவா வருதுல்ல, அதான். அதுக்கு மார்கழி மாச குளிர்ல நடு காட்டுல நடக்க விட்டா கனவுலாம் சரியா போயிருமான்னு? உனக்கு என் தாத்தா பத்தி சொல்லியிருக்கனா? வேர்ல்டு வார் 2 அப்போ எங்க தாத்தா பர்மால இருந்து ஒரு வேலையா சிங்கப்பூருக்கு போனாரு. அப்போ ஜப்பான்காரங்க தவறுதலா போர்க்கைதியா அவரை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. பிடிச்சவங்களெல்லாம் சயாம்ல மோசமான காட்டுக்குள்ள ரயில்வே ட்ராக் போட வச்சாங்க. எப்படியோ அவரும் இன்னும் சில பேரும் இந்தோனேஷியாவுக்கு தப்பிச்சிட்டாங்க. சரி, அப்புறம் ஜகார்த்தா பக்கம் ஏதோ தீவு கூட்டம். அங்கதான் எங்க பாட்டிய கல்யாணம் கட்டிக்கிட்டாரு. அந்த இடம் வறண்டு இருந்துச்சு. எங்க தாத்தா அந்த மண்ணையே செழிப்பாக்குனாரு. ஆனா கொஞ்சம் வருஷம் கழிச்சு திடீர்னு ஒரு பஞ்சம். யாராலையும் சரி பண்ண முடியல. எல்லாரும் தமிழ்நாட்டுக்கே போயிடலான்னு சொன்னாங்க. ஆனா போக கையில எந்த காசும் இல்ல, எந்த பொருளும் இல்ல. எங்க தாத்தா அந்த காட்டோட வனதேவதைய கும்பிட்டாரு. என் மக்கள் எல்லாரையும் தமிழ்நாட்டுக்கு அழைச்சிட்டு போன்னு வேண்டிக்கிட்டாரு. இது என்ன கனவுக்கு தெரப்பி தெரியா? முழுசா கேளுடா. சொன்ன மாதிரி அந்த தெய்வம் எல்லாரையும் தமிழ்நாட்டுக்கு கூட்டிட்டு வந்துருச்சு, எங்க தாத்தாவை தவிர. எங்க பாட்டி நிற்கதியா நின்னாங்க. மனசரிங்கின தெய்வம் காட்டை செழிப்பாக்குனதுனால தன்னோட மண்ணையும் மர விதைங்களையும் எங்க பாட்டி கிட்ட கொடுத்துச்சு. அதோட தன்னை எப்படி கூப்பிடணும்னு சொல்லி கொடுத்துச்சு. அதை வச்சு ஒரு காடே உருவாக்கினாங்க எங்க பாட்டி. அந்த தெய்வத்தையும் மறக்காம வழிபட்டாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம். என்ன வரம் கேட்டாலும் கொடுக்கும். சரி, எங்க அந்த மண்ணும் மரமும்? அந்த மண்ணுல தான் நின்னு அந்த விருட்சமான விதைகளை தான் பார்த்துட்டு இருக்கும். இந்த காடே எங்களது தான். இதுதான் ஆதிமரம். இந்த மரத்துல தான் அந்த தெய்வம் குடியிருக்கு. எப்படி மந்த்லி பேமெண்டா இல்ல லீஸ்க்கு எடுத்திருக்கா? விளையாடாத அரவிந்த். இங்க செடி கொடி மரங்களோட பல காதுகளும் இருக்கு, பல கண்களும் இருக்கு. குழந்தை பிறந்தா கதை சொல்றதுக்கு நல்ல பிராக்டிஸ் பண்ணிருக்க போல. கிண்டல் பண்ணாம நல்லபடியா டெலிவரி ஆகணும்னு வேண்டிக்கோ. ஆனா நான் சொல்ற மாதிரிதான் வேண்டிக்கணும், அப்பதான் நடக்கும். இங்க வேண்டிக்கிட்டு தான் நமக்கு கல்யாணமே ஆச்சு தெரியுமா? நீ வேண்டிக்கோ, எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லை. நான் ஏன் வேண்டிக்கணும்? நீ தானே பயந்து சாகுற. நீ சாக கூடாதுன்றதான் என் பயமே. அப்போ நான் வேண்டிக்கிற மாதிரி நீயும் வேண்டிக்கோ. உனக்கு என்ன பைத்தியமா?
எங்க போற இப்போ? மருந்து போட போறேன். நீ நின்னு நான் வேண்டிக்கிட்டது நடக்குதான்னு பாத்துட்டு வா. போறேன்னு பின்னாடியே வந்துடாத. கதவை திறக்க மாட்டேன். ஏய், என்ன வேண்டிக்கிட்டா சொல்லிட்டு போ. இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வெண்ட் பண்ணி போலியோன்னு வேண்டிக்கிட்டேன். சின்ன காயம் தானே, நான் பாத்துக்கிறேன். அப்ப நீயே இரு, பாத்துட்டு போவோம். அது நடக்கும்னு எனக்கு தெரியும். நீ தான் பாக்கணும். இன்னைக்கு என்ன இவ்ளோ குளிரா இருக்கு? ஒருவேளை நான் சொன்ன மாதிரி வெண்ட் பண்ணி பேஞ்சதோ? என்ன அரவிந்த், இவ்ளோ ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்க? இல்லையே, அப்படிலாம் இல்லையே, நல்லா தான் இருக்கேன். ஐ நோ யூ அரவிந்த். டாக்டர் சொன்னதுல இருந்தா உனக்கு இப்படி கனவு வருதே, அதனால தான் நீ இப்படி இருக்க. அதான் என்னால ஏத்துக்கவே முடியல நிவி. ஷப்பா, ட்வின்ஸ்னாலே அப்படிதான்டா சொல்லுவாங்க ஜென்ரலா. அதோட அவங்க என்ன சொன்னாங்க? கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. ஏதோ உங்க ஒய்ஃப் இருக்கு ஆபத்துன்னு சொன்ன மாதிரி. ஏய், சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன்டா. அவங்க சொன்னது எனக்கு அப்படிதான் கேட்டுச்சு. கேக்கும். சி, I don't want to lose you. ஆனா அதுக்கான எல்லா வேலையும் நீ பார்த்துட்டு இருக்க. அது ஏன் நீ உனக்கு புரிய மாட்டேங்குது? எனக்கு இது நடக்க வேணாம். இல்ல, எனக்கு புரியல. இது நம்ம குழந்தை தானே, இப்படி நெகட்டிவாவே யோசிக்கிறியே. நல்லா பார்த்துப்பேன், குழந்தை நல்லபடியா பிறக்கும்னு என்னைக்காச்சும் வாயிலிருந்து வருதா? நல்லா தானே பார்த்துக்கிற உன்ன. அப்புறம் ஏன் இவ்வளோ பயம்? எவ்வளோ டைம் இருக்கு. அவ்வளோ பயம் இருந்துச்சுன்னா அன்னைக்கே ஆதி மரத்துக்கிட்ட போய் வேண்டிக்க சொன்னல, போய் வேண்டிக்க வேண்டியதானே. எப்போதான் சரியாவ? அந்த கனவு நிவி, அது கண்டிப்பா நடக்கும். டேய், நீ பயப்படுறது நடக்கும்னு நான் நம்பல, நீ தான் நம்புற. ஆனா எப்படி இருந்தாலும் சாவு வரதானே போகுது. அது என்ன வெயிட்டை சொல்லி நிறுத்தி வைக்கவா முடியும்? சாவு பத்தி என்னமோ ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பேசுற நிவி. எத்தனை சாவு பார்த்துருப்ப? அனுபவப்பட்ட மாதிரி பேசுற. நான் ஏன் உன்னையே விட்டு தரணும்? நல்லா போயிட்டு இருந்தேன் ஃபேமிலியில. ஒரு நாள் ஒரு ஆக்சிடென்ட். என் அப்பா தங்கச்சி 2 பேரும் செத்தாங்களே, அது நியாயமா? இல்ல பாடி வாங்க போறப்போ செயின் இருக்கிறேன்னு எங்க அம்மா வரத்து கொண்டாங்களே, அதுவும் நான் பார்க்கும்போது அது நியாயமா? ஒரு நாள் எல்லாருக்கும் அது நம்ம ப்ரிவிலேஜ்னு கூட ரியலைஸ் பண்ணியிருக்க மாட்டோம். திடீர்னு பின்மண்டல் அடிச்சு போடுங்கிற மாதிரி நம்ம நெருக்கதையா நிற்போம். அப்பதான் நாம என்ன இழந்தோங்கிறதே தெரியும். சாவு வரட்டும், ஆனா வாழ்றதுக்கு முன்னாடியே முடியணுமான்னு? லைஃப் பூரா வலி மட்டும்தான் இருக்கணுமா? அதுக்காக முடிவே இல்லாம இருக்கணுமா? அதுக்கும் ஆசைதான். யூ ஓவர் ரியாக்டிங் அரவிந்த். இந்த குழந்தையால தான் நான் சாக போற மாதிரி. சாவு வருன்றதுக்காக டைமை ஃப்ரீஸ் பண்ணிலாம் வைக்க முடியாது. இந்த நொடி, இந்த நிமிஷம், இந்த நாள் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. புடிச்செல்லாம் நிப்பாட்டி வைக்க முடியாது அரவிந்த். வாழ்ந்துதான் ஆகணும். வாழ்க்கைக்கான அர்த்தமே வாழ்றதுல தான் இருக்கு. வாழணும் தான், வலிச்சாலும் அது ஆறிடம் தெரிஞ்சு வாழணும். இங்க பாரு அரவிந்த், உன் புலம்பலெல்லாம் நான் கேட்கணும்னா எனக்கு அந்த பட்டாம்பூச்சி புடிச்சு கொடு. ஒரு நிமிஷம் நான் சொல்றத நான் நீ கேட்க மாட்டேன். எனக்கு அந்த பட்டாம்பூச்சி புடிச்சு கொடு.
நிவி! இப்ப நடந்தது எதுவும் முதல் தடவை இல்ல. இன்னைக்கு தேதி 26. இன்னைக்கு என் நிவி சாக போற நாள். நாங்க காட்டை நோக்கி போறோம். அவ என்ன பட்டாம்பூச்சி பிடிக்க சொல்லுவா, அப்புறம் செத்துருவா. எது எனக்கு வேண்டான்னு நினைச்சனோ அதைத்தான் தினம் தினம் அனுபவிக்கிறேன். நானும் தினமும் அவன் சாகிறத தடுக்க பாக்குறேன். ஆனா என்னால முடியல. இது என்ன ஏதுன்னு ஒன்னும் தெரியல. சில சமயம் நான் அந்த மரத்துக்கிட்ட போகாமலே நின்றுவேன். அப்போ என் கூட சேர்ந்து நேரமும் நின்னுடும். என்ன முயற்சி பண்ணாலும் அவ செத்துருவா. எனக்கு என்னமோ நாம் சாகிறத பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு சாபம் போல. ஆனா ஒரு நாள் எனக்கு புரிஞ்சது, இது சாபம் இல்லைன்னு. ஏய், எங்க போன? தம்மு தானே அடிக்க போன? இல்ல. சரி வா. நான் இதுவரை 246 தடவை இந்த நாளை வாழ்ந்துட்டேன். இங்க பாரு அரவிந்த், உன் புலம்புலாம் நான் கேட்கணும்னா எனக்கு அந்த பட்டாம்பூச்சி புடிச்சு கொடு. ஒரு நிமிஷம், நான் சொல்றத கேட்க மாட்டேன். எனக்கு அந்த பட்டாம்பூச்சி புடிச்சு கொடு. என்னால அதை தடுக்கவே முடியல. ஆனா ஒரே ஒரு வாட்டி உன் கூட சண்டை போடாம நீ சொல்றத பொறுமையா கேட்டிருந்தாலும் என்னவோ இந்த நாள் மறுபடியும் ஆரம்பிக்காம கூட போயிருக்கலாம். இல்ல, நீ சொன்ன மாதிரி அன்னைக்கு வேண்டியிருக்கலாம் நமக்கு நல்லபடியா குழந்தைங்க பிறக்கணும்னு. ஆனா எனக்கு இந்த ரெண்டுமே வேணாம். காரணம் நீ சொன்ன அந்த வார்த்தை. ஒரு நாள் சாவு வந்துதானே ஆகணும். அதுதான் உண்மை. என்னைக்காவது ஒரு நாள் நீ என்னை விட்டு போக தான் போற. ஆனா அது எனக்கு வேணாம். என் நிவி என் கூட நிரந்தரமா இருக்கணும். இது என் சுயநலம் தான். இதனால என்ன விளைவுகள் வரும்னு தெரியல, கவலையும் இல்லை. இன்னில இருந்து இதுவும் சாவு நாள் இல்லை நிவி, நாம வாழ போற நாள். இன்னைக்கு தேதி டிசம்பர் 26, 2004. வாழ போறேன். வலிச்சாலும் ஆறிரும் தெரிஞ்சு வாழ போறேன்.